நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா இது? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. காலையில ஒரு மாதிரி பேசுற, ராத்திரி ஒரு மாதிரி பேசுற. புரியல சார். என்ன புரியல? நேத்து இதே மாதிரி தான் உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்து வாமா கார்ல ஏறுமா நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க, நீ என்ன திட்டி அமிச்சிட்ட. இன்னைக்கு சார் வாங்க சார் என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கார்ல ஏறி உட்காந்துட்ட. இப்போ அந்த 4 பேர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா? சார் இப்போ நான் உங்க கார்ல ஏறலனாதான் அந்த 4 பேர் என்னை பத்தி தப்பா பேசியிருப்பாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார், என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த நேரத்துல பஸ் ஸ்டாப்ல நின்னா 4 பேர் தப்பா தானே பேசுவாங்க. நல்ல பொண்ணுமா நீ. சரி உன் வீடு எங்க சொல்லு. அத வீடுன்னு சொல்ல முடியாது சார். ஒரு சின்ன ரூம் தான், ஒரு போர்ஷன் தான் இருக்கும். போரூர் பக்கத்துல தான் இருக்கு. போரூரா? டெய்லி அங்க இருந்தா நம்ம ஹோட்டலுக்கு வர? ஆமா சார், அங்கதானே வாடகை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஹேமா, நீ வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஹோட்டல் பக்கத்துல ஏதாவது ரூம் பார்த்து தங்க வேண்டியதானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எந்த அளவுக்கு அதிகமா என் குடும்பத்துக்கு பணம் அனுப்புறனோ அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சார் சார் இங்கேயே நிறுத்திடுங்க. இங்க இருந்து எங்க வீடு பக்கம் தான், நானே போய்க்கிறேன். இங்க பாருமா, தொழிலாளிக்கு முழுசா சேவகம் பண்ற பாக்கியத்தை முதலாளிக்கு நீ கொடுக்கணும். அதுல தப்பே கிடையாது, புரியுதா? எந்த பக்கம் போகணும்னு சொல்ல நான் போறேன். தேங்க்யூ சார். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க சார். ரைட்டா? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகேமா, நான் கிளம்புறேன். பை. சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சார் இன்னொரு நாள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமாங்கிறது டவுட் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சாப்பாடு போடுற முதலாளிக்கு என் கையால ஒரு கப் காஃபியாவது கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வாங்க சார். இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். வாங்க சார் ப்ளீஸ். சரி வாங்க. வாங்க சார். கோமதி சார், நீ பேசியே காரியத்தை சாதிச்சிடுற. சரி வாடகைலாம் இங்க பரவாயில்லையா? எவ்வளவு? ரொம்ப சீப்பா? 2000 ரூபாய் ரெண்ட் சார். மெயின்டெனன்ஸ்லாம் ஓ கிடையாது. பரவாயில்லையா, இந்த ஏரியால எவ்வளவு கம்மியா? வெரி குட். எவ்வளவு நாளா இங்க இருக்க? வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். அப்படியா? வாங்க சார். சின்ன வீடா இருந்தாலும் சிறப்பா இருக்கு. உட்காருங்க சார். ஒரு நிமிஷம், நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.
காஃபி. தேங்க்யூ. கோமதி, உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். செல்லம்மா பவன் காஃபியை விட நீ போட்ட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆஹா, இவ்ளோ பிரமாதமா எப்படி காஃபி போடுற? பசும்பாலை நல்லா காய்ச்சி பதமா சுண்ட வச்சு கடையில வாங்குற காஃபி தூளை போடாம நாமளே காஃபி கொட்டைய வாங்கி வறுத்து அரைச்சி அது நல்லா பொடியாக்கி ஃபில்டர்ல முக்காவாசி காஃபி தூள் கால்வாசி கொதிச்ச தண்ணிய விட்டு அதுல வர டிகாஷன்ல கலந்தா இந்த டேஸ்ட் கிடைக்கும் சார். அக்கவுண்ட் செக்ஷன்ல மட்டும் இல்ல, என்னால கேட்டரிங் செக்ஷன்லயும் நல்லா வேலை பார்க்க முடியுங்கிற. நம்ம ஹோட்டல்ல எந்த செக்ஷன்ல நீங்க வேலை கொடுத்தாலும் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட முடியும் சார். குட். ஒரு நிமிஷம். சொல்லு செல்லம்மா. இப்ப எங்க இருக்கீங்க? நானா? இப்பவா? அதாங்க, எங்க இருக்கீங்க சொல்லுங்க. அதான்ப்பா, நம்ம எலெக்ஷன் ஆபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ரைஸ் மண்டியில இருக்கேன். ஆமா, ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லைங்க, பாட்ஷாவை அவசர வேலையை வெளியே அனுப்பியிருக்கேன். அதான் நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க. என்ன, ஏன் அப்படி பாக்குற? நான் கோமதி வீட்ல தான் இருக்கேன்னு மேடம் கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் சார் போய் சொன்னீங்க? அதுவா, அது இப்போ நான் கோமதி வீட்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன்னு வச்சுக்க, அது அல்ப பொம்பளை புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இந்த கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சா இருக்கும். இப்போ உன்னைய நீயும் இவ்வளவு தூரம் வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்படி இப்படி அதுக்கப்புறம் என்ன தேவையில்லாத பிரச்சனை, கற்பனை, டென்ஷன், இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுவே ஒரு சின்ன போய் அடிச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, இப்ப நான் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதே. அதான் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்களே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு லேடிஸை பத்தி தப்பா சொல்றீங்க. நான் சொல்றேன் சார். எப்படி நீ அதை வேணாம் வேணாம், இந்த டாபிக்கை பேச ஆரம்பிச்சோன்னா நமக்கு டைம் ஆயிடும். செல்லமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. இட்ஸ் ஓகே சார். நீ எங்க கிளம்புற? சார், வாசல் வரைக்கும் கார்ல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. உங்களை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்புறதான நாகரிகம். வாங்க சார். குட் குட்.
ஓகேவா? பிரமாதம். அடாடாடா, அபக்கலப்படுத்திட்ட. கேட்டியே ஒரு கேள்வி வடமலையாங்கிட்ட. நான் கோமதி வீட்டில் தான் இருக்கேன்னு மேடம்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் சார் பொய் சொன்னீங்க? பிரமாதம். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். புகழ்ச்சி சில பேருக்கு தலக்கணத்தை கொடுக்கும், சில பேருக்கு ஊக்கத்தை கொடுக்கும். உனக்கு ஊக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப புகழ்ந்து பேசுறேன் உன்னை. சார், நான் உங்ககிட்ட போய் திமிரா நடந்துக்குவேனா? நான் என்னைக்குமே உங்க அடிமை சார். இத வாய் வார்த்தையில சொன்னா போதாது, உன் மனசுல இருக்கணும். கண்டிப்பா சார். கோமதி சார், நான் சொல்றத கவனமா கேளு. ஒரு பொண்ணு கூட பழகிறத எப்ப தம் பொண்டாட்டிட்ட ஒருத்த மறைக்கிறானோ அப்பவே அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சின்னு அர்த்தம். வடமலையா மனசுல நீ புகுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் சார், அவர் சொன்ன மாதிரியே எதுக்கு வீண் பிரச்சனைன்னு கூட அவர் போய் சொல்லிருக்கலாமே. இதுல நீ முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிருக்கணும். அல்ப பொம்பளை புத்தி இப்படி பார்க்காதுன்னு சொன்னானே, இப்படித்தான் பார்க்கும் சொன்னானே, கவனிச்சியா? அப்ப நான் இன்னும் அவர்கிட்ட க்ளோஸா இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ எப்பவும் பண்ணக்கூடாது. சண்டையில் அடி அடிக்கிறவன் தான் வீரன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அடி எடுத்து வைக்கிறவன் தோப்பான். ஆனா நீ ஜெயிக்க வேண்டியவ. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் அவன் அடி எடுத்து வைப்பான். புரியுதா? புரியுது சார். செல்லம்மா, போலாமா? என்னங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? அது பயங்கர டிராஃபிக் இன்னைக்கு, என்னன்னு தெரியல. இந்த நேரத்துலயா? இல்ல செல்லம்மா, அது நான் வர வழியில நம்ம ஆடிட்டரை பார்த்துட்டு வரேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டர் வடமலை, ஆளையே பார்க்க முடியறது இல்ல? நல்லா இருக்கீங்களா? ஆடிட்டிங்கா வர சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. வர வர நீங்க என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆடிட்டர் நம்ம ஆபீஸ்க்கு வந்ததுனாலதான் உங்களுக்கு போன் போட்டு வரவழைச்சேன். நீங்க என்னன்னா அவரை பார்த்துட்டு தான் வரேன்னு என்கிட்டே கதை விடுறீங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கூட எனக்கு தெரியும். செல்லம்மா, நான் ஆக்சுவலா ஃபோன் பண்ணும்போது எங்க கிளப்ல தானே இருந்தீங்க? அப்படித்தானே? ஆமா ஆமாம்மா, கிளப்ல தான் இருந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியுங்க. நீங்க தபதபான போன்ல பேசும்போதே நீங்க கிளப்ல தான் இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல செல்லம்மா, நான் கிளப்புக்குள்ள போலான்னு உள்ள போனேன்னா நீ ஃபோன் பண்ண, அப்பதான் நீ ஃபோன் பண்ண. நான் உடனே திரும்பி அப்படியே வந்துட்டேன். பொண்டாட்டி கிட்ட மட்டும் நீங்க எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய்ய சொல்லி வம்புல மாட்டிக்குவீங்க. செல்லம்மா, உனக்கே தெரியும் நான் எப்பவுமே உன்கிட்ட பொய் சொன்னதில்ல. ஆனா இந்த தடவை நான் ஏன் சொன்னேன்னு எனக்கே புரியல. அதாவது கல்யாணம் ஆன சில ஆம்பளைங்களுக்கு பொதுவா ஒரு புத்தி இருக்கும், அல்ப ஆம்பளை புத்தி. இந்த அல்ப பொம்பளை புத்தின்னு ஒண்ணு இருக்கு. எப்பவும் பொய் சொல்றவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சாமர்த்தியமா தப்பிச்சிடுவாங்க. ஆனா பொய்யே சொல்லாதவங்க இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. உங்களுக்கு வராததை நீங்க ஏன் முயற்சி பண்றீங்க? செல்லம்மா, அண்ணே வாங்கண்ணே. என்ன இந்த நேரத்துல? சைட்ல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். மாப்பிள்ள வண்டியை பார்த்தேன். எங்க எங்க மாமா? ஹோட்டல் வாசல்ல தான். நம்ம வாசல்ல இறங்கி விசாரிச்சேன், நீ இருக்கிறதா சொன்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
மாப்பிள்ள என்ன பலிக்கடை மாதிரி திரு திரு திருன்னு முழிக்கிறாரு? ஆடிட்டர் வேற வெளியே காத்துட்டு இருக்காரு. கணக்கு வழக்குல ஏதாவது கோளாறு? இல்லையே. ஐயோ அது ஒண்ணும் இல்லைண்ணே. அவர் கிளப்புக்கு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து நான் ஃபோன் பண்ணிருக்கேன். அதுக்கு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப நீங்க வேற வண்டியை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, கிளப் வாசல்ல தான் பாத்திருக்கீங்கன்னு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. பாருங்க அதானே? ஆமா ஆமா செல்லம்மா. போறது தப்புன்னு தெரிஞ்சோம் ஏன் மாப்பிள்ள அங்க போறீங்க? அது அது வந்து மாமா நான் வீடுங்க என்ன எப்போ ஒரு தடவை தான் கிளப்புக்கு போவாரு. அவர் கிளப்புக்கு போறதுதான் உங்களுக்கு தெரியும்ல. என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நீங்க வேற கேள்வி கேக்குறீங்களா? அவரை பாருங்க டென்ஷன் ஆயிட்டாரு. இல்ல இல்ல சும்மா நம்ம மாப்பிள்ள தானே தமாஷ் பண்ணிட்டு இருக்க. அவர் முகத்தை பாத்தீங்களா? நீங்க சீரியஸா ஏதோ பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு வேர்த்து இருக்கு. எங்க ஆடிட்டர் வேற புரசவாக்கம் ஹோட்டல் பிரான்ச் பத்தி ஏதோ பேசணுமா? அது போய் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். சரி நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி செல்லம்மா. என்ன ஏன்ட்டு சொல்லாம போறீங்க? மாமா நீங்க இங்க தானே இருப்பீங்க. நான் வந்துடுறேன். அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டா? செல்லம்மா பவன்ல நான் சாப்பிட்டு வந்தேன்னு உங்க அண்ணி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க. ஆஹா ஏன் சமையல் நல்லா இல்லையா? அப்ப எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் வானற மாதிரி குதிப்பா. அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. எனக்கே ஒரு பார்சல் எடுத்துட்டு வரலன்னு கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அவ இப்படி போனா அப்படி வருவா, அப்படி போனா இப்படி வருவா. செல்லம்மா நான் உன்னை கேட்க போறேன். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க எது கேட்டாலும் என் நல்லதுக்கு தான் கேட்பீங்க. கேளுங்கண்ணே. நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? அதுல என்னென்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல உன்னை நல்லா பாத்துக்கிறாருல்ல? இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன கல்யாணம் கட்டி கொடுத்து 12 வருஷம் ஆச்சு. இப்ப ஏன்னா உங்களுக்கு திடீர்னு இந்த சந்தேகம்? இல்லம்மா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். ஏன்னா கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல தங்கச்சி நல்லா இருக்காளான்னு எந்த அண்ணனும் கேட்பாங்க தானே. என்ன நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்திருக்கீங்க. நல்ல மனுஷனுக்கு தான் கட்டி கொடுத்திருக்கீங்க. இப்படி நீங்க கேக்குறத பார்த்தா என் புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல இருக்கே. அட என்னம்மா நீ? நான் பாட்டுக்கு ஏதோ அக்கறையில கேட்டேன், நீ பாட்டுக்கு நான் ஒம்பளை மாட்டி விட்டுரு போல இருக்கு. என்னமாமா யார வம்பளை மாட்டி விட்டுறாங்க? என் அண்ணன் ஏதோ சிபிஐ ஆபீசர் மாதிரி என்ன விசாரிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன தப்பு பண்ண? சாமி தப்பு பண்ணாது, ஆசாமிங்க தான் தப்பு பண்ணாது. என்ன செல்லம்மா, உங்க அண்ணன் வந்ததுல இருந்து உன்னை அண்ணி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? அட வாங்க, நான் என் கூட வண்டியில அப்படியே போலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சரி நீங்க வாங்க வாங்க. எப்பண்ணா வந்தீங்க? என்ன எந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனை சொல்லுங்க, அந்த கட்டத்தில் கரெக்ட் பண்ணி பேசி முடிச்சிடுறேன். என்ன பிரச்சனையை பற்றி பேசுது? ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன ஃபோனை காணா, வீட்டு பக்கம் வரமாட்ற, சைட்டு பக்கம் வரமாட்ற, ஏதாவது செட்டில் ஆகிட்டியா? ஆமாம், ஏதாவது லேட்டஸ்டான செய்திகள் ஏதாவது இருக்கா? சொல்கிற அளவுக்கு சிறப்பு செய்தி எதுவும் இல்லை. சீரியஸான செய்தி ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தான் அண்ணங்கிட்ட புரியல. பரவாயில்ல சொல்லு. அது சிறப்பான செய்தியா இல்லை சீரியஸான செய்தியா நான் டிசைட் பண்ணுறேன். வந்து அண்ணன்
தெரியும் அதனோட அருமை என்னன்னு. அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து செல்லமாக்கா பாவனை மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத. சரிங்க. என்னங்க இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தேன். நல்லா சூடா எனக்கு ஒரு காஃபி எடுத்து வாயேன். என்ன தயங்கி நிக்கிற? போ எடுத்துட்டு வா. போ. சுந்தரம் அண்ணே, சத்தம் போடாத. இந்த அழகம்மா நீ கேட்ட 25,000 ரூபாய். இந்தாக்கா நீ கேட்ட பணம். அடுத்த மச்சி கிளம்புங்க. காப்பி யாரு? சுந்தரத்துக்கா? அவன் தலை இல்ல குளிச்சிட்டு தலை தொட்டிட்டு இருக்கான். பார்த்தேன். ஐயோ பள்ளியர் எல்லாத்தையும் பாத்துருவான். உன் கண் அப்படி. காப்பி குடி சுந்தரத்துக்கு. வரேன். சரிக்கா. என்ன பள்ளியற சாப்பிட்ற நேரத்தில் காஃபி கொண்டு வந்திருக்க? சாப்பாடு எடுத்து இப்போ. என்ன பள்ளியற, இப்பதான் உன் புருஷன் உள்ள போனாரு, நீ வெளியே வர. என்ன 2 பேருக்கும் ஏதாவது சண்டையா? அக்கா, அவர் ஏதோ மறுபடியும் தப்பு பண்ற மாதிரி தோணுதுக்கா. அவரு கடையிலிருந்து பணத்தை கையாடல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரு ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுச்சுக்கா. என்னன்னு போய் பார்த்தா 50,000 ரூபாய் பணத்தை பெட்டு கீழே ஒளிச்சு வச்சிருந்தாரு. திரும்பி வந்து பார்த்தா அந்த பணத்தை கலைவாணி அன்னிக்கும் அழகம்மா அன்னிக்கும் ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆளுக்கு 25,000 ரூபாய் தானே, உங்களால தர முடியாதா என்ன? ரூபாய் பணம் அவர்கிட்ட எப்படி வந்ததுன்னு சந்தேகமா இருக்குக்கா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. அவ்வளோ பணம் அவர்கிட்ட எப்படி வந்ததுன்னு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு ஏன் புருஷன் ஓன் புருஷனை சந்தேகப்பட்டுப்ப கையில பெட்டியை தூக்கிட்டு வந்து நின்னவ தானே நீ. இன்னைக்கு நீ ஓன் புருஷனை சந்தேகப்படுறியா? இந்த பாரு, இது நான் உன்னை குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்பட்டா அடுத்தவங்க எப்படி நம்புவாங்க? சம்பளமா வச்சுக்கங்கன்னா அந்த 50,000 ரூபாய் பணத்தை நான் தான் கொடுத்தேன். இந்த பாரு, சந்தேகப்படப்பட சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துக்க. அவரா வந்து கேட்டா கூட பேசாம இரு, புரியுதா? சரிக்கா. என்ன குழந்தை நேரம் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பள்ளியாரங்க
இல்லை நீ அழகம்மா பள்ளியாரையும் பேசிட்டு இருந்தாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண உடனே நானே சாப்பிடலாம் வந்துட்டேன். சரி நான் பரிமாறுறேன். சரி நீ போதும் நீ. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். கொடுக்க முடியுமா? என்கிட்ட எதன் எவ்வளோ காசு? அது சரி, அக்கா தங்கச்சி எல்லாம் கேட்டா கொடுப்பீங்க, உங்க அண்ணி கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அது எப்படி நீ உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு பணம் கொடுக்கறது தப்பு இல்ல, அவங்க 2 பேரும் அந்த பணத்தை சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ, நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட அது வேணுமா இது வேணுமா எல்லாம் கேட்டாங்களோ இல்லையா, என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கல நீ. அதான் அவங்க 2 பேரும் கேட்டோன்னே என்னால் முடியலன்னு சொல்ல முடியல நீ. அக்கா தங்கச்சிக்கு பணம் கொடுக்கறது எந்த தப்பும் இல்ல, நல்ல விஷயம். ஆனா பார்த்து கொடுங்க, சாப்பிடுங்க. சரி நீ. ஆமா, ஏதோ உங்களுக்கு அவ்வளவு பணம்? பார்த்து. அண்ணி இல்ல, திடீர்னு 50,000 ரூபாய் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை நீ, அண்ணன் கொடுத்தாரு நீ. அண்ணனா? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லை அண்ணனா என்னோட அண்ணன் இல்லை உங்க அண்ணன். இல்லை அண்ணனா என்னோட அண்ணன் இல்லை உங்க அண்ணன். கடற்கரை அண்ணனா? ஆமாம் நீ. என்ன சுந்தரம், நம்ம வீட்டிலே யார்கிட்டயாவது வாங்கிருக்கலாம்ல, ஏன் கடற்கரை அண்ணன் கிட்ட போய் பணத்தை வாங்கணும்? அண்ணங்கிட்ட கேட்டா ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. அப்ப என்கிட்ட வந்து கேட்கலாம்ல? உங்ககிட்ட கேட்க சங்கோஜமா இருந்துச்சு நீ. என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கோஜமா இருக்கு, என் அண்ணன் கிட்ட போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா? என்ன சுந்தரம், என்ன இப்படி? கடற்கரை அண்ணன் வந்து வேத்து மனுஷன் கிடையாது. நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், ஒரே குடும்பம் தான். ஆனா இந்த பண விஷயம் வந்து அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நீ. இது பாருங்க, நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடுறேன். முதல் வேலையா நீங்க போய் அண்ணன் கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரி நீ. சாப்பிடுங்க. ஹலோ. ஆமா சரி. கேட்டிருப்பாரு, தெரியல. சரி வச்சிருங்க. இதோட 6 பேர் போன் பண்ணிட்டாங்க. பொய் சொல்லாத, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அதே கேள்விதான் கேக்குறாங்க. என்ன கேள்வி? எல்லாம் உங்களாலதான். நீங்க தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போன் பண்ணி அந்த கோமதியை பத்தி விசாரிக்கிறீங்களாமே. கோமதியா? எந்த கோமதி? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க. உங்க தங்கச்சி செல்லம்மா ஹோட்டல்ல வேலை பாக்குறாளே அந்த கோமதி தான். ஓ, அந்த கோமதியா? ஆமா, விசாரிச்சேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். அடியே, நல்லவ, அழகா இருக்கா, படிச்சவ, பண்பான பொண்ணு. இதுக்கெல்லாம் மேல உனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட பொண்ணாம, ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா பேசி முடிச்சிடலாமே, அதுக்காக விசாரிச்சேன். சரி, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சீங்கல்ல, என்கிட்ட ஏன் விசாரிக்கல? உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு நல்லவ வல்லவன் நீ சொல்லிடுவ. மணியரசுக்கு பொண்ணு பார்க்க போனோம், அந்த பொண்ணு கவிதா உனக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு என்கிட்ட சொன்னிய. அது மாதிரிதான் எப்பவுமே பொதுவான ஆளுங்களை கேட்டா தான் உண்மை நிலவரம் தெரியும். அதுக்காக தான் விசாரிச்சேன், புரியுதா? வாயா சுந்தரம், என்ன காத்து இந்த பக்கம்லாம் அடிக்குது? சும்மா கடற்கரை மாமா பார்த்து போலாம். போ, உள்ளதா இருக்கான் போ. மாமா. அட வாப்பா சுந்தரம். சுந்தரம், என்னப்பா கையில என்ன? மாமாக்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? அது வந்து மாமா. அட சொல்லுடா. இல்ல நேத்து பணம் வாங்கிட்டு போயிருந்தேன்ல, அதை கொடுத்துட்டு போலாம் வந்தேன். நீங்க எதுக்கு சுந்தரத்துக்கு பணம் கொடுத்தீங்க? இல்லடி, சும்மா இருக்கியா? செலவுக்கு இல்லைன்னு சொன்னா கொடுத்த. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி பணம் கிடைச்சது? அன்னி கொடுத்தாங்க மாமா. அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னா வாங்கிட்டு போனேன். அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சு போச்சு மாமா. இந்தாங்க. ஏங்க, சுந்தரத்துக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லாம அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. சும்மா வாங்கினவன் அவன், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போகல
நீ சொல்லு சுந்தரம். அண்ணி உடனே இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க மாமா. நான் கொடுத்தேன்னு சொன்னியா? சொன்னேனே. சொல்லியுமா திருப்பி கொடுன்னு சொன்னா? ஆமா மாமா, இந்த பணத்தை என் கையில கொடுத்து கையோட கொண்டு கொடுத்து அவங்களே கொடுத்தாங்க. இப்போ உங்க அண்ணி எங்க இருக்கா? ஹோட்டல்ல மாமா. பாப்பலாம். சுந்தரம், அந்த பணத்தை கொடுத்துட்டு போப்பா. ஏய், ஏன் அவன்கிட்ட பணத்தை கேக்குற? குடு. ஏன் நம்ம வீட்டு பணம் தானே, அதான் திருப்பி வாங்கினேன். என்ன குடுடி. ஏன் சுந்தரனை இல்லாத விட்டு பையனா? ஏன்பா நீ உன் அண்ணன் அண்ணிக்கிட்ட கேட்கலாமே, ஏன் இவர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போனேன்? நான் யதார்த்தமா தான் சொல்றேன், நீ ஒன்றும் தப்பா நினைக்காத. எங்க இந்த மாதிரி எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க? அதிக பிரசங்கியா பேச. மாமா என்ன மாமா? டேய் சுமரா, எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்காம குடு. வா. அக்கா, என்னக்கா உங்களை இப்படி போட்டு அடிக்கிறாரு? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்க்கா, கண்டபடி செலவு பண்ணுவாங்க. பொண்டாட்டி கணக்கு கேட்டா மட்டும் பொத்துக்கிட்டு கோவம் வரும். சரி, நீங்க வாங்க. என்னன்னு வேட்டைக்கு போன சுடலமட சாமி மாதிரி ஆவேசமா நிக்கிறீங்க? இவன் யாரு? என் குழந்தை. எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு மாப்பிள்ள. நான் இவனுக்கு பணம் கொடுக்க கூடாதா? உடனே கொண்டு போய் திருப்பி கொடுன்னு சொன்னியாமே. நான் அந்த அளவுக்கு உனக்கு வேண்டாதப்பட்டவனா போயிட்டேன் இல்ல? நீங்க எப்பவுமே எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க சொன்னேன். தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, தெரியாம கொடுத்தீங்கன்னா அதுவே பிரச்சனை. உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தெரியாம நடந்தது நீங்க சுந்தரத்துக்கு பணம் கொடுத்ததுதான். இன்னும் உன்னை சுத்தி என்னென்ன நடக்குது உனக்கு தெரியுமா? என்னன்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? பணத்தை திருப்பி கொடுத்தது ஒரு சாதாரண விஷயம், அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அம்மா, நான் என்ன சொல்றது உனக்கு புரியலம்மா. அண்ணி, மாமா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியும் அண்ணி. அண்ணி, நான் பணத்தை திருப்பி கொடுக்க போகும்போது முத்தலக அக்கா பக்கத்தில் இருந்தாங்க. எனக்கு தெரியாமல் ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு சத்தம் போட்டாங்க அண்ணி. மாமா கோவப்பட்டு அக்காவை அடிச்சிட்டாங்க அண்ணி. பாத்தீங்களாடே, இதுக்கு தானே நான் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னது. அண்ணி கிட்ட கேட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்களும் கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டீங்க. ஏமா அவளும் நீ ஒண்ணாமா? அவங்களும் பொண்ணுதான், நானும் பொண்ணுதான். எல்லாருடைய உணர்வும் ஒண்ணுதான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு அண்ணி நினைக்கிறாங்க. ஏன்னு ஏன் அவங்களை கை நீட்டி அடிச்சிங்க? அது ரொம்ப தப்புன்னு. நீங்க அவங்களை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. செல்லம்மா, உன்னை இது வரைக்கும் 5 வயசு குழந்தையாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. ஆனா நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சவன்னு நிரூபிச்சிட்டமா. எங்களெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டமா. நான் எங்கேயும் போல, உங்க காலை சுத்திக்கிட்டு இங்கதான் இருக்கேன். நீங்க முதல்ல அண்ணிய சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு. சரி, நான் வரேம்மா. அண்ணே, பணத்தை எடுத்துட்டு போங்கண்ணே. இப்பதான் கொடுத்தது தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் கொடுத்தா என்ன? அண்ணா, நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. பணத்தை கொடுத்தப்ப ஏன் கேக்குறான், எதுக்கு கேக்குறான், இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறான்னு இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்கணும்னே. முதல்ல இந்த பணத்தை தெரியாம கொடுத்தேன், இனிமே தெரிஞ்சு கூட கொடுக்க மாட்டோமா. நான் வரேம்மா, வரேன். போங்க சுந்தரம், போய் வேலையை பாருங்க. சரிங்க. எவ்வளவு நேரமா மேக்கப் பண்ணுவ? நல்லா இருக்கேனா? எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க? என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்க வேண்டாம். இது என்ன ஸ்ப்ரே? நல்லாவே இல்ல. சரி, அடிச்சுக்கிறேன். அது கொசு மருந்துடி. துரோகி, முன்னாடியே சொல்லக்கூடாது. அதான் அப்படி ஸ்மெல் அடிச்சுதா? அடிச்சிட்டேல. வா சுந்தரம். அண்ணே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க.
நான் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்றீங்களா? கேட்ட உடனே பணம் கொடுத்துருக்க, உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சரி, நான் உங்களுக்கு பணம் கொடுத்த விஷயம் அன்னைக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்ற கதையால இருக்கு. பணம் உங்ககிட்ட கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்து கேட்டோம். நீ பணம் கொடுத்த விஷயத்த நாங்க எப்படி அவங்க கிட்ட சொல்லுவோம்? என்ன சுந்தரம், லூசு மாதிரி பேசுறியே. நிஜமா சொல்றீங்க? ஐயோ, சத்தியமா சொல்றோம்னா நீ கொடுத்த பணத்தை நாங்க இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கோம். எங்க புருஷனுங்களுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இப்ப நேரா போய் சீட்டு கட்டிட்டு வரலான்னு கிளம்பணும். அதுக்குள்ள நீ குறுக்க புந்து கிராஸ் கேள்வியோ கேக்குற. அப்புறம் எப்படி அன்னைக்கு தெரிஞ்சது? இது கூட உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அன்னைக்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும். என்னன்னு அப்படி பாக்குற? அதெல்லாம் உன் பொண்டாட்டியால மட்டும்தான் முடியும். ஏதா அவங்க 2 பேரும் தான் ஈரும் பேருமா பூ நாருமா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. பள்ளியறையா? அவளுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. ஒரு அண்ணங்கார அக்கா தங்கச்சிகளுக்கு என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு எப்படிப்பட்ட பொண்டாட்டியும் எப்படியாவது மாப்பா பிடிச்சிருவா. ஏன் நேத்து நீ எங்களுக்கு பணம் கொடுத்தல, அப்ப கூட உன் பொண்டாட்டி காஃபி கொண்டு வர சாக்குல அவ கோலமுட்டை கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பார்த்தா. அப்பவே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லக்கா? அப்போ பள்ளியறை தான் அன்னிகிட்ட போட்டு கொடுத்தவான்னு சந்தேகப்படுறியா? சே சே, எங்களுக்கு அப்படி சந்தேகம் இல்ல. கன்ஃபார்மா அதான். இப்பவே போய் நான் கேக்குறேன். தம்பி ஒரு நிமிஷம். பள்ளியறை கிட்ட நாங்க தான் கேட்க சொன்னோம்னு கேட்றாத. ஆமா, அப்படி கேட்டா ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பாங்க. செல்லவாணி கேட்க சொன்னாங்கன்னு சொல்லு, அப்பதான் உண்மையா சொல்லுவா. உண்மையா சொன்னவன அப்படியே வந்துடாத. பலார்னு ஒரு அரை விட்டு ஏண்டி எங்க அக்கா தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறியான்னு நறுக்குற 4 வார்த்தை கேட்டுட்டு வா, புரியுதா? நீ அந்த நல்ல செய்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க சீட்டு கட்டவே போனோம். ஆமா. இதோ வரேன். அக்கா வேகமா போறா. போற வேகத்தை பார்த்தா பொண்டாட்டிய பொல பொலன்னு பொழந்துக்கிட்டு தான் வருவம் போல இருக்கு. அவ அதே மூடோட வரும்போது இன்னொரு சீட்டு கட்டுறதுக்கு 25,000 ரூபாய்க்கு ஆட்டைய போட்டுடலாம். அக்கா பெரிய ஆள் தான் கனி. பள்ளியறை என்னங்க ஏதோ சந்தையில ஏழை விடுற மாதிரி கத்திட்டே வர்றீங்க? இல்ல அந்த 25,000 ரூபாய். எந்த 25,000 ரூபாய்? இல்ல அந்த 2 25,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய். 2 25,000 ரூபாய் சேர்ந்தா 50,000 ரூபாய் தான். என்ன சொல்றீங்க? இல்ல கலைவாணிக்கும் அழகம்மைக்கும் 25,000 கொடுத்தேன். அடியாத்தி, இந்த கூத்து எப்ப நடந்துச்சு? ஏங்க உங்க அக்கா தங்கச்சிக்கு பணம் கொடுத்தா என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்க. கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்திங்க இருக்கேன்ல, எனக்கு ஒரு முழம் பூவாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்ப இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. தெரியுமே. எப்படி? அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே. நான் சொல்லித்தான் உனக்கு இப்ப தெரியுமா? ஆமா. சரி, உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு பணம் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி எனக்கும் மாசான 25,000 ரூபாய் பணம் கொடுத்துடணும். கொடுக்குறேன். கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். அக்கா பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்தியா? ஏய் சுந்தரம் எவ்வளவு நம்பிக்கையானவன், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். சரி சுந்தரம் அடிச்சிட்டியா? குடு. என்ன புருஷ முன்னாடில சண்டை மூட்டுறீங்களா? பிச்சு கூட வச்சு. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? கொடுத்தவனே படிச்சுக்கிட்டான். அண்ணி, அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்து தண்ணி. ஐயோ, ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். இல்ல நீ அவங்க 2 பேரும் என்கிட்ட பாசனால பணம் கடன் தப்பா நினைச்சு பணத்தை கொடுத்துட்ட நீ. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் வள்ளுவரே சொல்லிருக்காரு. யார் நமக்கு என்ன செஞ்சாலும் நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்ன இருந்தாலும் கூட பிறந்தவங்க. நீ ஒண்ணு பண்ணு, அவங்க 2 பேருக்கும் பசங்க இருக்காங்க. இந்த பணத்தை பேங்க்ல போய் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு இந்த பாஸ்புக்கை கொண்டு போய் அவங்க கையில கொடு, சரியா? அண்ணி, நீங்க எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது நீ. ஆனா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு நீ. புரியுது இல்ல? போங்க.
என்ன மாமா, யாருக்கு புடவை எடுக்கிறீங்க? நான் எதுக்கு புடவையெல்லாம் எடுக்க போறேன்? உன் புருஷன் தான் புடவையெல்லாம் கொண்டு வர சொன்னாரு. தெரியுமில்ல, திருப்பதி சாமி நம்ம எல்லா பிரான்ச்சுக்கும் யூனிஃபார்ம் சப்ளை பண்றவரு. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. புடவைலாம் நல்லா இருக்கே. இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன்மா. சரி. என்ன ஒவ்வொரு புடவையா பொறுமையா பார்த்துட்டு இருக்க? டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிக்க. இந்த தடவை தீபாவளிக்கு நீ ஒவ்வொரு கடையை ஏறி இறங்க வேணான்னு தான் இவரை புடவையோட இங்க வர சொல்லியிருக்கேன். இந்த தடவை தீபாவளிக்கு எல்லா புடவையும் இவர்கிட்டயே எடுத்துக்க, புரியுதா? அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, எல்லாருக்கும். முதல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை எடு. எனக்கு இது அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு பாரு. அது வேணாங்க. எனக்கு இது நல்லா இருக்குங்க. எனக்கு இது. ஓகே, இன்னொரு புடவை கூட எடுத்துக்க. இல்ல வேண்டாம். சரி, இது அத்தைக்கு நல்லா இருக்கும். இதுவா? இது அழகமைக்கு. இதோ இது அன்னிக்கு. இது வள்ளியம்மைக்கு. கொடு. வள்ளியரைக்கு. இதோ பள்ளியரை. நல்லா இருக்கு. இதோ இந்தாங்க. இது யாருக்கு? கலைவாணிக்கு. ஓகே ஓகே, சரி சரி. மொத்தம் 7 புடவை. 7 புடவை எடுத்து. சரிங்கம்மா. மேடம், இதோ வந்துட்டேன், வரேங்க. ஏன் சார், அம்மா நிறைய புடவைங்க எடுப்பாங்கன்னு நினைச்சேன். வெறும் 7 புடவை மட்டும் எடுத்து கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளவு புடவைங்க? நல்ல நல்ல கலர்ஸா இருக்கு. யாருக்கு சார் புடவை? நான் வேணா செலக்ட் பண்ணி தரட்டுமா? இல்ல எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஆமா, தீபாவளிக்கு நீ எப்படியும் புடவை எடுப்பல்ல, ஒன்னு எடுத்துக்க. ஏன்? இல்ல சார், வேண்டாம். ஏன்? தீபாவளிக்கு இன்னும் புடவை எடுக்கல, எங்கேயே எடுத்துக்க. ஓகே சார். இங்கே தான் எடுத்துருக்க. எடுத்து வச்சிருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது வேண்டாம், அது வேண்டாம். வேற ஏதாவது புடவை எடுக்கலவை. இல்ல சார், இந்த கலர் எனக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. நான் எடுத்துக்கிறேனே. சொன்னா கேளுமா, அதை எடுக்க கூடாது. மாமா ஒரு நிமிஷம். ப்ளூ தானே, இதை எடுத்துக்க. இல்ல, உனக்கு பிடிச்சிருக்காமா? சரி எடுத்துக்கமா. இத என்ன மாமா நீங்க சின்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றா, ஆசைப்படுறால, எடுத்துக்கிட்டோம். இது மடிச்சு கொடுங்க. பரவாயில்ல, தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ஒரு வேலையும் ஓடல. புடவை வேற எடுத்து வச்சுட்டேனா? கொடுங்க. நீங்க இது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்னங்க, நான் செலக்ட் பண்ண புடவை காணோம். மிஸ் ஆயிடுச்சா? அது அதுல இல்ல. ஏன்? அது நீ போனதுக்கு அப்புறம் கோமதி வந்தா, அவளையும் புடவை எடுத்துக்க சொன்னேன். அவ என்னடான்னா நீ செலக்ட் பண்ண புடவை தான் வேணும்னு சொன்னா. சரி ஆசைப்பட்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். நீ வேற புடவை எடுத்துக்க சொல்லுமா. ஆசைப்பட்டாளா? ஆமா. நான் வேணா ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி தரேன். இல்ல வேணாங்க, நான் இதுல இருந்து ஒரு புடவை எடுத்தேன். சரி. எவ்வளவு ஆச்சு கணக்கு? செல்லம்மா, செல்லம்மா. என்னங்க? என் வாட்சை காணோம், பாத்தியா? உங்ககிட்ட தான் நிறைய வாட்ச் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கட்டிக்க வேண்டியதானே? அதுல செல்லம்மா, நான் பார்த்து செலக்ட் பண்ணேன்னு சொன்னனே அது. ஓ, அந்த தோசைக்கல் மாதிரி. அதேதான். எங்க இருக்கு? கொண்டு வா. இன்னைக்கு காலையில தான் பாஷாக்கு அந்த வாட்சை கொடுத்துட்டேன். பாஷா கொடுத்துட்டியா? ஆமாங்க, அவன் வெறும் கையோட சுத்திட்டு இருந்தான். உங்ககிட்ட தான் நிறைய வாட்ச் இருக்குல்ல, அதனால வாட்சை காட்டி உனக்கு எது பிடிக்கும்னு கேட்டேன். அவன் அந்த வாட்சை தான் எடுத்தான். என்ன செல்லம்மா, வேற வாட்சை கொடுத்துருக்கலாம்ல? ஏங்க, அவன் நம்ம கிட்ட வேலை பாக்குறவன். ஆசைப்பட்டு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் அவன் ஆசைப்பட்டதை அப்படியே கொடுத்துட்டேன். நான் ஆசைப்பட்டு வாங்கினேன்னு தெரிஞ்சோம் ஏன் செல்லம்மா அந்த வாட்சை பாஷா கொடுத்த? ஏங்க, நான் ஆசைப்பட்ட புடவைய கோமதிக்கு எடுத்து கொடுத்தீங்க. நான் ஏதாவது சொன்னேனா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு விலை மதிப்பே இல்ல, நானும் கொடுத்திருக்க மாட்டேன். சாதாரண வாட்ச் தானேன்னு நானும் கொடுத்துட்டேன். நான் செஞ்சது தப்பா? இல்ல செல்லம்மா, தப்பு பண்ணது நான் தான். உங்க ஆசை வாட்ச்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.